ஹாய் வெல்கம் டு ராஜி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இது வந்து சாட்டர்டே எடுத்த என்னோடய ரொட்டீன் vlog தான். அன்றைக்கி காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். ஹஸ்பண்ட் வந்து முந்தின நாள் வந்து தென்காசி சைடு போயிருக்கும் போது ஒரு ஃபார்மில் சின்ன சின்ன செடி ரொம்ப கம்மியாக ரேட் கம்மியாக இருக்குது, 30 ருபீஸ்க்கெலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கெலாம் தொட்டி மாற்றி வைக்கணும். இந்த வெயிலுக்கு ரொம்ப சீக்கிரம் செடியெலாம் வாடிடுது. அப்புறம் விளக்கு தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை, புரட்டாசி சனி. ஸோ அதனால் சாமி கும்பிடணும் பெருமாளுக்கு. சரி ஃபஸ்ட்டு காலையில் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விளக்கு வந்து நல்லா புளி தண்ணியில் லெமன் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் அந்த லெமனோட தோலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் தேய்ச்சா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொரைக்காய் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். சொரைக்காய் கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக கிச்சடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். சொரைக்காவை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் வந்து நான் சேர்க்கலை, தக்காளி ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதை ஒரு 3 விசிலுக்கு மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் இட்லியும் ஊற்றியாச்சு. கிச்சடியெலாம் வச்சோன்னா இட்லி தான், அதுதான் காம்பினேஷன். தோசையை விட சூடாக இட்லி அதில் கிச்சடி ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இட்லி வந்து சைடில் ஊற்றி வச்சிட்டேன். பருப்புலாம் கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் மாமியார் நைட்டு கடைக்கிலேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் காலையில் இதே மாதிரி நம்ம என்ன குக்கிங் பண்ணுறோமோ சைட் பை சைட் இதெல்லாம் எடுத்து வச்சிடுறது. அப்போ தான் நமக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இட்லி வந்து நல்லா சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஆறி சாப்பிட்டா பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு அது சைட் பை சைடு ரெண்டுமே பண்ணால் தான் நம்ம டக்குன்னு முடியவும் சாப்பிட்லாம். கிச்சடி வந்து நல்லா வெந்து வந்திருந்தது. இதை வந்து நல்லா ஒரு ஸ்மாஷ் பண்ணிடணும். நல்லா மத்து இருந்ததுன்னா மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. பூவாக வெந்திருந்ததுன்னா நல்லா கடைஞ்சிரும். அப்படி ஒரு வேளை முழுசாக இருந்தால் அதோட அந்த காயை மட்டும் எடுத்து ஒரு சின்ன ஜாரில் வந்து ஒரு 1 பல்ஸுக்கு நம்ம அரைச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தாளிப்பு தான். நல்ல எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் தாளிச்சிட்டு வேக வச்சதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த இட்லிக்கு வந்து இந்த கிச்சடி வச்சோன்னா பசங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. கூட்டு பண்ணோன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. சரி ஏதாவது ஒரு வகையில் காய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுறது. பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவுமே கண்டிப்பாக எனக்கு சூடாக ஒரு டீயாவது காஃபியாவது ஒரு சின்ன கிளாஸுக்காவது குடிக்கணும். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து இஞ்சி டீ தான் போட்டிருந்தேன். இட்லி சாப்பிட்டு முடித்ததை ஒரு டீ. இதே மாதிரி பழக்கம் உங்களுக்கு உண்டான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவைக்கு அப்பப்போ எடுத்து நல்லா தண்ணியில் வந்து கலந்து 2-3 க்யூப் போட்டு உப்பு போட்டு குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 35+ ஆகும்போது 30+லேயே பார்த்துக்கணும். 35+ தான் ஆகும்போது நமக்கே ஒரு பயம் வந்துடுது. இப்போ உள்ள காலத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்துக்குமே சீக்கிரம் ஏதாவது ஒன்று வரதோ சரி, உடம்புல வந்து நம்ம நல்லா இருக்கிற மாதிரிக்கு சடனாக ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கும் போதுலாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்காண்டியே நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து புளியோதரை தான் பண்ண போகிறேன் பெருமாளுக்கு பிரசாதமாக. விளக்கு தேய்க்கும் போது தான் பார்த்தேன், இந்த வேல் வந்து ரொம்ப கருத்து இருந்துச்சு. அது தண்ணி படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராப்பராக ஒரு வேல் வந்து வாங்கணும். இது வந்து இனி வைக்க வேணான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்லேருந்து எடுத்துட்டேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கு லீவு தான். ஸோ என்னை சுற்றியே தான் வந்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவேன். சரி இனி கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து விளக்குக்கெலாம் பொட்டு வைக்க சொல்லலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணுவாள். தம்பி வந்து நான் வந்து துடைக்கிறேன்னா சரி அவனை நான் கூட உட்கார வச்சு நான் அவன் கூட சேர்ந்து துடைச்சி வச்சு அவங்கள கொஞ்சம் நேரம் என்கேஜாக பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க எதாவது பண்ணலாம். பட் ஆனால் கண்டிப்பாக அதை ஒரு மெஸ்ஸியாக்கி ஒரு டபுள் வேலை தான் ஆக்குவாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை அவங்களுமே படிச்சுக்கணும். எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அம்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
பெருமாளுக்கு வந்து மத்தியானம் தான் நான் பூஜையே பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிட்டு, பட் இருந்தாலும் பொறுமையாக பண்ணாலும் நல்லா சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காரில் தான் போகிறோம். நமக்கு இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து காரில் போனோன்னா 1 ஹவர்க்குள்ளேயே போயிடலாம். பட் ஆனால் அன்றைக்கி பயங்கர வெயில். நல்ல வேலை சாரீ கட்டல. சாரீ கட்டியிருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நான் கோவில்னாலே சாரீ கட்டணும்னு தான் நினைப்பேன். பட் ஆனால் வெயிலை பார்த்துட்டு சரி வேண்டாம் சுடிதாரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தான். கோவிலுக்கு போனாலும் சரி ட்ராவல் பண்ணாலே அவங்களே ஜாலியாகிடுவாங்க. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியாலேருந்து வந்ததுமே எங்களுக்கு சடன் பிளான் தான். ஸோ அதுக்கப்புறமே திருச்செந்தூர் போய் முருகரை பார்க்கணுன்னு மனசில் தேடிட்டே இருந்துச்சு. ஏன்னா அம்மா ஊரில் இருக்கும் போது மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் திருச்செந்தூர் போயிடுவோம். நாங்கள் நேட்டிவ் திருநெல்வேலி. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறதுனாலையோ யூடியூப்லால் ட்ரெண்டாக இருக்கோ அப்படிலாம் இல்லை. நாங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் போவோம். இப்போ இன்னும் திருச்செந்தூர் வந்து மினி திருப்பதி மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போதுமே அப்படி தான் இருந்துச்சு. நிறைய சேஞ்ச் ஆயிருந்தது கோயிலுக்குள்ளே. திருப்பதியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ளே வந்து எல்லாமே மாற்றின மாதிரியே இருந்துச்சு. பட் ஆனால் முருகரை ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது கடன் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வேல் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, எனக்கும் வைக்கணும்னு ஆசை. ஸோ இந்த தடவை 4 பேருமே வச்சுருந்தோம். இந்த கோபுரத்தை பார்க்க தான் அவ்வளோ ஏக்கமும், பார்த்ததுமே ரொம்ப பெரிய ஹாப்பி. நம்மளோட கஷ்டங்கள்லாம் உடனே தீருதான்னு தெரியாது. பட் ஆனால் அங்கே போயிட்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. மயில்லாம் நிறைய நின்றுட்டு இருந்தது. மயில் நிறைய தோகை விரித்து அழகாக ஆடிட்டு இருந்தது. நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடலையும் அப்படி தான் நிறைய பேர் நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கூட்டம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம டேஸுமே பார்த்துக்கணும். வெனஸ்டே வரலாம், திங்கட்கிழமை வரலாம், சனிக்கிழமை சம்டைம்ஸ் கூட்டம் இருக்காது. அதேமாதிரி பார்த்துட்டு 3 to 4லாம் போனோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். மார்னிங் டைம் போனோன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சில பேர் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஸ்டேஜ்லேருந்து நான் அவ்வளோ நேரம் காத்திருந்து முருகரை பார்த்ததே இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணி தான் போவோம். ஏன்னா குழந்தைங்களும் நிற்க மாட்டாங்க, அவங்களும் டயர்டாகிடுவாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அவரை ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்ததே ரொம்ப பெரிய ஹாப்பி. அப்புறம் வரும்போது ஒரு 4:30 ஆயிடுச்சு. 4:30 ஆனாலே எனக்கெல்லாம் காஃபி குடிக்கணும். ஸோ அதனால் போய் நேராக போய் ஒரு ஹோட்டலில் காஃபி குடிச்சிட்டு தான் ரிட்டன் கிளம்பினோம். வரும்போது ரிட்டன் வந்து வைத்தாநிதி பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போயிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் இந்த கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு வரையிலேயே போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பயங்கர கூட்டம். ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். குழந்தைங்க தான் கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டானாங்க. இல்லைன்னா டேரெக்டாக பெருமாள் கோயில் போனால் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் 2 பேரையுமே சூப்பராக பார்த்துட்டு வந்திருந்தோம். என்னோட இந்த குட்டி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஃபர்தர் வந்து நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.